பார்க்க ஏதோ சின்ன இடம் மாதிரி இருந்துச்சு, பார்த்தா அது ஒரு பெரிய பில்டிங். ஆக்சுவலாக ரூட்டு அப்படியே இங்கே உள்ளே போகணும். உள்ளே வந்து ஒரு மாலுக்குள்ள என்ட்ரான மாதிரி லுக்கு, சின்னதாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓ, இங்கே வந்து நாங்கள் ரூம் கூட எடுத்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த திகிலா போகும்ல, அந்த மாதிரி உள்ளே போயிட்டுருக்கு. மேலே வந்துட்டோம், டவர்லேருந்து பார்க்குறோம். மேலே தான் டவரு, கொஞ்சம் தலை வேற சுற்றுது இவ்வளோ ஹைட்டில் இருந்து பார்க்குறதுக்கு. அப்புறம் இது என்ன பெரிய ஏரி இருக்குது, இன்னொரு சைடோட வியூ. இங்கேருந்து பார்த்தா ஹார்பர்லேருந்து, இங்கே இருக்க லேக்லேருந்து, ஃபுட்பால் கிரவுண்ட்லேருந்து, நம்ம காலி ஃபேஸ்லேருந்து ஒரு பில்டிங் வரைக்கும் எல்லாமே தெரியுது. இதுதான் பங்கி ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ வந்துச்சு. நம்மளெல்லாம் பண்ண விடுவாங்கன்னு தெரில. இங்கே ரெட் புல்லேருந்து ஸ்பான்சர் பண்ணி இந்த ஆக்டிவிட்டிஸ் மாதிரி பண்ண விடுவாங்க. அந்த மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க போல். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தா சிவனொளி பாதை மலை தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஃபாகாக இருக்கிறதுனால தெரியலை. பட் அங்கே மவுண்டன்ஸ்லாம் தெரியுது, அது என்னன்னு தெரியல. பார்க்கலாம், நான் மேப்பில் பார்த்துட்டு. ஹார்பரு, ரயில்வே ஸ்டேஷன் ப்ளஸ் பெரிய கிரவுண்ட் இருக்குது. இது ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி இருக்குது. 4லேருந்து 6 சைடு இருக்குது போல இருக்குது. இந்த சிட்டிக்கு சென்டராக இருக்கிறதுனால இந்த போர்ட் சைட்லேருந்து எந்த லொக்கேஷனும் பார்த்துக்கலாம். இந்த டவர் பார்த்தீங்கன்னா 351 மீட்டரு. பட் இதுதான் ஏசியாவிலேயே மிகப்பெரிய டவர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அக்கா. இப்போது லைட் செட்டிங்லேயே வேறு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இன்சைடில் வந்து அப்படியே ஒரு பெரிய எல்சிடி ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே மாதிரி போய்ட்டுருக்கு. நல்லா எஃபெக்டிவாக ஸ்கூல் பசங்களை டூர் கூப்பிட்டு வர்றாங்க. லைக் மதியானம் பார்த்தீங்கன்னா பார்க்கு கூப்பிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க, லைக் 4th 5th ஸ்டாண்டர்ட் பசங்களை கூட வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 2 இடம் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்தா கொஞ்சம் ஃபுட் சிட்டிஸ், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. தென் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் தூரத்தில் இருந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும்.